இருக்காதா? செலவு இருக்கும். ஆனால் வரவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு குரு உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் பார்வையாக பார்க்குறார். நம்முடைய கணவனால் மனைவிக்கும், மனைவியினால் கணவனுக்கும் வருவதும், அல்லது கணவனுடைய உறவினர்களால் மனைவிக்கும், மனைவியினுடைய உறவினர்களால் கணவனுக்கும் பலன் பெறுவதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இருப்பவர்களுக்கு குழந்தையினால் செலவு உண்டாகும். அது என்னென்ன செலவுன்றது அப்புறம் பார்க்கலாம். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் எதிர்வரும் நாட்கள் அமைந்திருக்கின்றன. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி அடுத்தது திரை இசை. திரை இசை இது ரெண்டு நிழல் இசை சம்பந்தப்பட்டது. ஒளி இசை நிழல் சம்பந்தப்பட்டது தானே. அதுவும் குருவினுடைய வீடு, 10ஆம் வீடு. ராகு உட்கார்ந்துருக்காரு, சனி அங்கே வரார். அந்த குரு நமக்கு இப்போ லக்னத்துக்கு, அதாவது மிதுனத்தில் வந்தாலுமே அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக எதிர்வரக்கூடிய நாள்.